ஒரு சமூகத்தினர் மாட்டை தெய்வமாக கருதும் போது அதை இன்னொருவர் வெட்டி சாப்பிட்றது நியாயமா? அது அவங்க மனசை புண்படுத்தாதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்திய சமூக அமைப்பில் எல்லா விலங்குகளும் தெய்வமாக இருக்கு தான் செய்யுது. ஆடு தெய்வம் இல்லையா? கோழி தெய்வம் இல்லையா? தமிழ் கடவுள் முருகனுக்கு சேவல் தான், சேவல் கொடியோன்னே பேர். சேவல் கொடியோனை நம்ம சும்மா விடுறோம் சேவலை. சேவல் சாப்பிட்றவங்க எல்லாரும், முருகனை வழிபடுறவங்க எல்லாருமே சேவல் சாப்பிட்றவங்க தான். அப்போ நீங்கள் தான் வணங்குகிற கடவுளோட வாகனமாக இருக்கிற ஒரு ஒரு கொடியாக இருக்கிற சேவலை பற்றி பேசுகிறதுல, ஆடுங்கிறது ஒரு மேஷராசி, ரிலிஜியஸ் பேஸ்டாக இருக்குது, ஒரு ஜோசியம் சார்ந்து இருக்குது. உங்களுக்கு நாய், பைரவ எல்லாமே இங்கே எலி விநாயகரோட வாகனம்னு ரொம்ப கொண்டாடப்படுறதா இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே எலி வச்சுட்டா எலி புரி வச்சு அதை நசுக்கி சாப்பிட அடிக்கிற நம்ம தான் மாடு குறித்து கவலைப்படுறோம். மாடு புனிதமானது, கடவுள் கும்பிட்றோங்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. இது எல்லாமே எதை தீர்மானிக்குதுன்னா, இறை நம்பிக்கை தீர்மானிக்கிறதுல சாதி உணர்வு தீர்மானிக்குது. அப்போ தான் சாப்பிட்ற விஷயம் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தாலும், கடவுளின் வாகனமாக இருந்தாலும், அதை நான் சாப்பிட்ற நியாயமானது. இன்னொருத்தன் சாப்பிட்றது தான் சாப்பிடாததாக இருந்தாலும் அதை புனிதமாக பார்ப்பது என்பது அது வெறுமனே உணவு சார்ந்ததல்ல, சாதி சார்ந்தது.